எப்படியோ ஆற்றுல குளத்துலலாம் குளிச்சாச்சு மகனே. இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியதான். போகலாமா? ஆமாங்கம்மா, வீட்டுக்கு வேற போகணும். ஆனால் பிள்ளைங்களாம் பசிக்குதுன்னு சொன்னாங்கம்மா. என்னங்கம்மா பண்ண? ஏதாவது ஹோட்டல் கிடைக்காதான் பார்ப்போம் மகனே போகிற வழியில். இல்லைன்னா ஏதாவது தள்ளு வண்டி கடையில் சாப்பிட வேண்டியதான். ஹோட்டலில் சாப்பிட்ற விட தள்ளு வண்டி கடையில் தான் நல்லா இருக்குது இப்போலாம். அதான். சரி வாங்கம்மா, அப்போ எல்லா பேரும் கிளம்புவோம். அப்போ வண்டியை வர சொல்லு மகனே, எல்லா பேரும் கிளம்பி போவோம். சரிங்கம்மா, நான் டிரைவர் கால் பண்ணிட்டு அவர் வர சொல்கிறேன். எல்லா பேரும் போவோம். அம்மா வண்டி வந்துருச்சுமா. எல்லா பேரும் வாங்க மருமகளே, பேராண்டிகளா வாங்க. எல்லா பேரும் வண்டியில ஏறுங்க, போவோம். அம்மா மருமகளே வாங்கம்மா. நல்ல வேலைடா, வண்டி வந்துருச்சு. எப்படா கிளம்புவோன்னு இருந்தேன். நல்ல வேலை கிளம்புவோம். ஏய் வண்டி வந்துச்சு, வாங்க போய் ஏறலாம். சரி வாங்க போய் ஏறலாம். அம்மா வாங்கம்மா போய் ஏறுவோம். இந்த வரேம்மா காவியா. நல்ல வேலை எப்பயாவது வண்டி வந்துச்சு. பா டேய் ஆகாஷ், வண்டி வந்துச்சுடா, வாடா போய் ஏறி உட்காரலாம். ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. போலாம். ரைட். நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, ஹோட்டல் வந்துருச்சு, நிப்பாட்டுங்க. எல்லா பேரும் வண்டியை விட்டு இறங்குங்க, போய் சாப்பிடலாம். சரியா? டிரைவர் நீ எங்கேயா போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வா டிரைவர். ஏய், ஒரு சேர் தான் அக்ஷயா இருக்கு. நான் தான் போய் உட்காருவேன். யார் மணிலையா போய் உட்கார் அக்ஷயா. அதெல்லாம் முடியாது, நான் தானே உட்காருவேன். நான் தானே வந்து என்ன ஏன்னா இப்படி பொது இடத்துக்கு வந்து சண்டை போடுறீங்களோ? இதுக்கு தான் உங்களை வெளியே எங்கேயும் கூட்டிட்டு வர்றதில்ல. என்ன அக்ஷயா, நம்மள பிடிச்சி இந்த கிளவி இப்படி சொல்லுது? சரி விடுடா, நம்ம 2 பேரும் போய் உட்காருவோம். சரி அக்ஷயா, வா போய் உட்காரலாம். ஏதோ லொக்கேஷன்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன தள்ளு வண்டி கடையில் போய் இப்படி உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அப்படி சொல்லாத காவியா, அந்த தள்ளுவண்டி கடை தான் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஊர்லேயே ஃபேமஸான கடை தான் அது. இதுதான் இங்கே ஃபேமஸான ஒரு சாப்பாடு கூட கிடைக்குமா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்னம்மா வேணும்? எங்கள் ஹோட்டலில் இட்லி, தோசை, பொடி தோசை, சட்னி. அதுக்கடுத்து எங்கள் ஹோட்டல்லே ஸ்பெஷலான பட்டாணி குழம்பு இருக்குமா. இது வரைக்கும் வந்து சாப்பிட்டு யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லை. உங்களுக்கு என்னம்மா வேணும்? இட்லி வேணுமா, தோசை வேணுமா, இல்லை பொடி தோசை வேணுமா? சொல்லுங்கம்மா. உங்களுக்கு என்ன வேணும் சார், சொல்லுங்க. அப்படியே பொம்பளை பார்த்தோன்னே பல்ல காட்டாதீங்க. ஏங்க இப்படி குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க பொது இடத்துக்கு வந்து? சரிம்மா, நீ வேற ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? சம்மந்தி அம்மா வேற இருக்காங்க. அவங்க நீ என்ன நினைப்பாங்க? இப்படியா சொல்லுவ பொது இடத்துக்கு வந்து? சரிப்பா, எல்லா பேருக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டு வாங்க. ஆகாஷ், அக்ஷயா அவங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. பாட்டி எனக்கு பொடி தோசை வேணும் பாட்டி. பொடி தோசை தான் பாட்டி வேணும். அந்த பட்டாணி குழம்போட சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆளுக்கு 2 பொடி தோசை. அதுக்கடுத்து உங்கள் கடையிலே ஏதோ ஒன்று நல்லா இருக்கும் நீங்களா, அது கூட சேர்த்து சட்னி எடுத்துட்டு வாங்கப்பா வேமா. சரிங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நீ போய் எல்லா பேருக்கும் இலை, அதுக்கடுத்து தட்டு, அதுக்கடுத்து பொடி தோசை எல்லாம் எடுத்துகிட்டு வா. சரியா? போம்மா, போய் எடுத்துகிட்டு வா. எப்படியா அந்த பொடி தோசையை செஞ்சு அசைக்கிற வேண்டியதுதான். இந்த உலகத்துல என்னைய விட யார் பொடி தோசை இவ்வளோ நல்லா பண்ண முடியும்? எப்படியோ தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இனி பொடியை போட வேண்டியதான்.
இப்போ எங்கள் கடையிலே ஸ்பெஷலான பட்டாணி குழம்பு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஆண்டி. எப்படி இருக்குன்னு நல்லா சாப்பிட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் யாரும் எந்த குறையுமே சொன்னதில்லை ஆண்டி. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருக்குல்லக்கா. நீங்கள் சொன்ன மாதிரியே தான்க்கா, நல்லா சூப்பராக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல காவியா, இந்த கடையில் நல்லா இருக்குன்னு. நீ எல்லாம் இப்படி எனக்கு பட்டாணி குழம்பு செஞ்சு போட்டிருக்கியா பாரு, அந்த பொண்ணு எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்குன்னு. எனக்கா நான் சமைச்சதெல்லாம் அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா வீட்டில்? வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்குது. விளக்கமாறு வச்சு அடிக்கிறேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க சிவா, நல்லா இருக்குல்ல, சாப்பிடுங்க. நீ ஊட்டி விட்டா நல்லா தானம்மா இருக்கும், எனக்கு நல்லா இல்லாமல் போயிருந்துருக்கு. ஏங்க நீங்கள் வேற, அக்கா வேற இருக்காங்க, சும்மா இருங்கங்க. பில்லு எவ்வளோங்க சொல்லுங்க. மொத்தம் 20 பொடி தோசை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கடுத்து எங்கள் கடையில் ஃபேமஸான அந்த பட்டாணி குழம்போட சேர்த்து 3600 ஆச்சு. என்னய்யா இப்படி அநியாயத்துக்கு விலை சொல்லிட்டு இருக்க? 3600, 3000 வாங்கிக்கோயா. என்னய்யா? என்னங்க நாங்களே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கோம், நீங்கள் வேற 3000 கொடுக்குறேங்கிறீங்க. 3500 கொடுங்கங்க. அட பாவி, கொஞ்சமாவது நீ கம்மி பண்ண மாட்டியாடா? ஏன்டா இப்படி பண்ணுற? இல்லைங்க, எங்களால் விலைலாம் கம்மி பண்ண முடியாது. நீங்கள் நார்மல் தோசை வாங்கியிருந்தாலும் நான் கம்மி பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் பொடி தோசை கேட்டதுனால தான் கம்மி பண்ண முடியல. அதுக்கடுத்து எங்கள் கடையிலே ஃபேமஸான அந்த பட்டாணி குழம்பு வேறு நீங்கள் சாப்பிட்டீங்க. அதனால தாங்க இவ்வளோ பில்லாச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் 3500 பே பண்ணிட்டு போகலாம். சரி, ஏதோ அந்த பொண்ணுக்காக நான் 3500 கட்டிட்டு போகிறேன். பாய். இந்தாங்க காசு. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். சமந்தி, பில்லு 3500 போட்டாங்க. அதனால என்னங்க, விடுங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். எல்லா பேரும் கிளம்புங்க, வண்டியில் ஏறுங்க, வீட்டுக்கு போவோம். ரொம்ப தேங்க்ஸ் காவியா. இருக்கட்டுங்க. சரி வாங்க கிளம்புவோம், வீட்டுக்கு போகலாம். கிளம்பி போறோம். சேனலை அதோட சேர்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.